ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமோ கிச்சன். சோம்பு இலை முட்டை பொடி மாஸ் ரெசிபி தான் பண்ண போறோம். இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். நான் வந்து ஒரு இரும்பு கடாய் தான் வச்சிருக்கேன். ஏன்னா நல்லா சூடானதுக்கு அப்புறம் பொடிசா நறுக்கி இருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 250 கிராம்ஸ் வெங்காயம் வந்து சேர்த்திருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ற எல்லா எவ்ரிடே வீடியோஸும் உங்களுக்கு வரும். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஒண்ணு போல அந்த வெங்காயத்துல அந்த மசாலா எல்லாமே வந்து பிளெண்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுதான் நான் சொல்லியிருந்த சோம்பு இலை. இந்த இலையை வச்சுதான் நம்ம செய்ய போறோம். இந்த இலை வந்து ஒரு கட்ட அளவுக்கு வாங்கியிருக்கேன். இந்த இலை ஃபுல்லா இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த வெங்காயத்தோட ஒண்ணு போல இதை வந்து நம்ம கலரி விட்டுற போறோம். இந்த ரெசிபி சப்பாத்திக்கெல்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெசிபில உப்பு சேர்க்கல. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரைல எல்லாம் லாஸ்டா தான் உப்பு போடணும். முன்னாடியே போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த ரெசிபில வந்து நான் முட்டை சேர்த்துக்க போறேன். நாங்க 3 பேர் இதை சாப்பிட போறோம். அதனால நான் 4 முட்டை சேர்த்துக்க போறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இந்த கீரை கூடயே வந்து நம்ம நல்லா இதை கலரி விட்டுற போறோம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல நிறைய ஹெல்த்தி வீடியோஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா போய் பாருங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய சோம்பு லீஃப்ல சூப்பரான ஒரு முட்டை பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.